ஆண்டவர் இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, ஆனந்தாவின் அருளுரை வழியாக உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நம்முடைய சிந்தனைக்கு நற்செய்தி வாசகத்தை எடுத்துக்கொள்வோம். முதலிலே நற்செய்தியை வாசிக்கிறேன். மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம், அதிகாரம் 11 வசனங்கள் 20 தொடங்கி 4 முடிய. அக்காலத்தில் இயேசு வல்ல செயல்கள் பல நிகழ்த்திய நகரங்கள் மனம் மாறவில்லை. எனவே அவர் அவற்றை கண்டிக்க தொடங்கினார். கொராசின் நகரே ஐயோ உனக்கு கேடு, பெத்சாய்தா நகரே ஐயோ உனக்கு கேடு, ஏனெனில் உங்களிடையே செய்யப்பட்ட வல்ல செயல்கள் தீர் சீதோன் நகரங்களில் செய்யப்பட்டிருந்தால் அங்குள்ள மக்கள் முன்பே சாக்குடை உடுத்தி சாம்பல் பூசி மனம் மாறியிருப்பார்கள். தீர்ப்பு நாளில் தீருக்கும் சீதோனுக்கும் கிடைக்கும் தண்டனையை விட உங்களுக்கு கிடைக்கும் தண்டனை கடினமாகவே இருக்கும் என நான் உங்களுக்கு சொல்கிறேன். கப்பர்நாகுமே, நீ வானலாவ உயர்த்தப்படுவாயோ? இல்லை, பாதாளம் வரை தாழ்த்தப்படுவாய். ஏனெனில் உன்னிடம் செய்யப்பட்ட வல்ல செயல்கள் சோதோமில் செய்யப்பட்டிருந்தால் அது இன்று வரை நிலைத்திருக்குமே. தீர்ப்பு நாளில் சோதோமுக்கு கிடைக்கும் தண்டனையை விட உனக்கு கிடைக்கும் தண்டனை கடினமாகவே இருக்கும் என நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். ஆண்டவரின் அருள் வாக்கு. ஆண்டவர் இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, பழைய ஏற்பாட்டில் இந்த ஐயோ கேடு என்ற சாபம் புறவினத்து நகரங்களுக்கு மட்டுமே பல இடங்களில் வழங்கப்பட்டிருக்கிறது. ஆனால் ஆண்டவர் இயேசு இஸ்ரேல் நாட்டு நகரங்களான கொராசின், பெத்சாய்தா, கப்பர்நாகும் ஆகிய நகரங்களுக்கு ஐயோ உங்களுக்கு கேடு என்று எச்சரிக்கிறார் என்பதை இன்றைய நற்செய்தி வாசகத்தில் வாசிக்கிறோம். இயேசு கொராசின், பெத்சாய்தா, கப்பர்நாகும் பகுதிகளை சுற்றி ஏராளமான வல்ல செயல்களை செய்தார். எல்லா வல்ல செயல்களின் மையமும் மக்கள் இறையாட்சி நெருங்கி வந்துவிட்டது, கடவுளுடைய அருள் அவர்களுக்கு மிக அருகில், அவர்களால் கடவுளுடைய அருளை அனுபவிக்க முடிகிறது என்பதை உணர்ந்து தங்கள் பழைய பாவ இயல்பை விட்டுவிட்டு மனம் மாறி வாழ வேண்டும் என்பதற்காகவே அவர் வல்ல செயல்களை செய்தார். பல இடங்களில் நோயுற்றோரை குணப்படுத்திய போது இனி பாவம் செய்யாதிருக்க சொல்லி அறிவுரை வழங்கினார். பாவங்களை மன்னித்து அவரை சுகப்படுத்தினார் என்று நோக்கில் வாசிக்கிறோம். எனவே அவரை செய்த எல்லா வல்ல செயல்களின் பின்புலமும் எல்லோரும் மனம் மாறி புதிய வாழ்வை பற்றி கொள்ள வேண்டும் என்பதுவே. ஆனால் இந்த வல்ல செயல்களை அனுபவித்த மக்கள் மனமாற்றத்தை விட்டார்கள். எனவே ஆண்டவர் இயேசு இவர்களை பார்த்து கடிந்து கொள்கிறார் என்பதை பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையை நம்ம இன்னும் ஆழமாக அலசி பார்த்தோம் என்றால், திருப்பாடல் 51:4 இப்படி வாசிக்கிறோம். உம் தண்டனை தீர்ப்பில் நீர் மாசற்றவராய் விளங்குகிறேன். திருப்பாடல் 103:10 இப்படி வாசிக்கிறோம். அவர் நம் பாவங்களுக்கு ஏற்ப நம்மை நடத்துவதில்லை, நம் குற்றங்களுக்கு ஏற்ப நம்மை தண்டிப்பதில்லை. நம்முடைய வாழ்க்கையிலும் எவ்வளவு நல்ல காரியங்கள், அற்புதங்கள் நாம் பாவிகளாக பலவீனர்களாக இருந்தாலும் நடந்து கொண்டே இருக்கின்றன. கடவுளுடைய ஆசீர்வாதமும் நம்மை தொடர்ந்து ஆசீர்வதித்துக் கொண்டே இருக்கின்றன. நம்முடைய குற்றங்களுக்கு ஏற்ப உண்மையிலே அவர் நடத்துவதில்லை, நம் பாவங்களுக்கு ஏற்ப நம்மை நடத்துவதில்லை, நமக்கு தண்டனை வழங்குவதும் இல்லை. ஆனால் நாம் அப்படியே அந்த நன்மைகளை நினைத்துக் கொண்டு நம் வாழ்க்கையில் நாம் எப்படி வேண்டுமானாலும் வாழலாம், பாவத்தை விட்டு மாற தேவையில்லை என்ற சூழ்நிலைக்கு நாமும் போய்விடக்கூடாது. அந்த எச்சரிக்கையை தான் ஆண்டவர் இயேசு இன்று நமக்கு கொராசின், பெத்சாய்தா, கப்பர்நாகும் ஆகிய நகரங்களுக்கு கொடுத்த அதே எச்சரிக்கையாக நமக்கும் தருகிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் பல நன்மைகள் நடக்கின்றன. ஆனால் இந்த நன்மைகள் எல்லாம் கடவுளுடைய இரக்கத்தின் வெளிப்பாடு. இந்த நன்மைகள் வாயிலாக நான் இவ்வளவு மோசமாக இருந்தாலும், பாவியாக இருந்தாலும் கடவுள் எனக்கு நன்மையே செய்கிறார், நானும் மனம் மாற வேண்டும் என்ற தூண்டுகோளுக்கு நம்ம இட்டு செல்ல வேண்டும். நன்மை மட்டும் பிடித்துக் கொண்டு, புதுமை மட்டும் அனுபவித்துக் கொண்டு பழைய பாவ இயல்பிலே இருந்தால் ஆண்டவர் இயேசு என்ற அந்த நகரங்களுக்கு
எச்சரித்த எச்சரிக்கை நமக்கும் நம் வாழ்க்கையில் வந்து சேரும். எனவே அன்புக்குரியவர்களே, இரக்கமுள்ள தந்தையினுடைய இரக்கத்தை அனுபவிக்கிறோம். அதை துச்சப்படுத்தாமல் மனமாற்றம் என்ற அவருடைய விருப்பத்திற்குள் நாமல் கடந்து போய் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை முழுமையாக வாழ வழி செய்வோம். ஆமென். எல்லாம் உள்ள இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மரியே வாழ்க. இயேசுவுக்கு புகழ். இயேசுவுக்கு நன்றி.